பொதிகை தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் நண்பு கலந்த வணக்கம். தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆலயம் தர்மமிகு சென்னை என்று வள்ளலார் சுவாமிகள் பாடிய சென்னை நகரத்தில் குரோம்பேட்டையில் கணபதி நகரில் அமைந்திருக்கக்கூடிய செங்கச்சேரி அம்மன் ஆலயம். அதாவது இந்த ஆலயம் பிரதானமான ஒரு அம்பாளுக்கான ஆலயமாக அறியப்பட்டிருக்கிறது. நம்ம ஆதிசங்கரோட ஷண்மத வழிபாடுகளை பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு வழிபாடு சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. விநாயகரை வழிபடுபவர்கள் காணாபத்திய முறை என்று சொல்வார்கள், சிவனை வழிபடுபவர்கள் சைவம் என்று சொல்வார்கள். அதுபோல 6 விதமான வழிபாடு. அதில் சாக்தம் என்பது ஒரு குறிப்பிடத்தகுந்த வழிபாடு. சாக்த உபாசகர்கள் என்று சொல்வார்கள், அதாவது ஸ்ரீவித்யா உபாசகர்கள் நம்ம சொல்லுவோம். அம்பாளை பிரதானப்படுத்தி இந்த லோக மாதாவான அம்பாள் தான் அனைத்துக்கும் பிரதானம் என்று வழிபடுத்தக்கூடிய முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு வழிபாடு தான் சாக்த வழிபாடு. அத்தகைய முறைப்படி அமைந்த இந்த செங்கச்சேரி அம்மன் ஆலயத்தின் முன்னால் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நாம் சார்ந்திருக்கக்கூடிய நாட்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தாய் நாடுன்னு சொல்லுவோம். நாம் பேசக்கூடிய மொழியை என்ன சொல்லுவோம் அப்படின்னா தாய் மொழின்னு சொல்லுவோம். ஒரு தேசத்திற்கும் சரி, நாம் பேசக்கூடிய மொழிக்கும் சரி, தாய் மட்டுமே பிரதானப்படுத்தப்படுகிறாள். ஒரு தந்தை நாடு என்றோ ஒரு தந்தை மொழி என்றோ சொல்லப்படுவதில்லை. எப்படி ஒரு தாய்க்கு முக்கியத்துவம் கிடைத்திருக்கிறதோ அதே போல நமது கலாச்சாரத்திலும் நமது வழிபாட்டிலும் எதற்கு முக்கியத்துவம் என்றால் அம்பாளுக்கு முக்கியத்துவம். அம்பாள் தான் பிரதானம் நமக்கு. அத்தகைய ஒரு அம்பாள் ஆலயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்தின் மூல முதல்வனான விநாயக பெருமானை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆன்மீகத்தில் நமக்கு தேவையான விஷயம் நம்பிக்கை அப்படின்னு சொல்றோம். எந்த ஸ்லோகத்தை நம்ம சொன்னாலுமே, எந்த ஒரு பாராயணத்தை பண்ணினாலுமே நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு ஸ்திரமான ஒரு நம்பிக்கை வேண்டும். ஒரு அம்பாள் ஆலயம் அப்படின்னு சொன்னா நமக்கு சட்டுன்னு ஞாபகத்துக்கு வருது ஒரு லலிதா சகஸ்ரநாமம். இந்த லலிதா சகஸ்ரநாமம் என்பது இந்த ஆலயத்தில் தினமும் மாலை வேளையில் பாராயணம் செய்யப்படுகிறது. ஒரு லலிதா சகஸ்ரநாமம், ஒரு விஷ்ணு சகஸ்ரநாமம், இவையெல்லாம் எங்கே பாராயணம் செய்யப்படுகிறதோ முதல் விஷயமாக அந்த இடத்துல ஒரு நோய் நொடி எதுவுமே அண்டாது, ஒரு வியாதி நம்மள நெருங்காது. இன்னைக்கு லலிதா சகஸ்ரநாம பாராயணம் அப்படிங்கிறத நம்ம வீடுகளிலும் பண்ணலாம், நாம் குழுவாக அமர்ந்தும் பண்ணலாம், ஆலயங்களிலும் பண்ணலாம். ஒரு ஆலயத்தில் செய்யக்கூடிய பாராயணத்திற்கு என்ன விசேஷம் என்றால், ஒரு பொதுநலன் கருதி பலரையும் ஒரு இடத்திற்கு வரவழைத்து செய்யக்கூடியது இந்த பாராயணம். இந்த லலிதா சகஸ்ரநாமம் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை நம்ம என்னைக்கும் நம்ம கையில வச்சுட்டு இந்த பாராயணம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, அம்பாளை நாம் உபாசனை பண்ணினோம் அப்படின்னா எந்த ஒரு காலத்திலும் எந்த விதமான ஒரு சங்கடமும் ஒரு சஞ்சலமும் நமக்கு வரவே வராது. அதனால தான் இந்த லலிதா சகஸ்ரநாம பாராயணம் இன்னைக்கு அதிகமாக நம்ம பார்க்க முடிகிறது. இந்த லலிதா சகஸ்ரநாமத்திற்கு பாஷ்யம் எழுதணும்னு சொல்லிட்டு, அதாவது விளக்க உரை எழுதணும்னு சொல்லிட்டு ஆதிசங்கர் ரொம்ப ஆசைப்பட்டார். ஆதிசங்கர் இமயமலை பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த காலம் அது. அவர் என்ன நினைக்கிறார், இந்த லலிதா சகஸ்ரநாமத்துக்கு நம்ம ஒரு விளக்க உரை எழுதணும், ஒரு பாஷ்யம் எழுதணும்னு ஆசைப்பட்டு அவரிடம் ஒரு பணிபுரிபவளாக இருந்த ஒரு சிறுமி கிட்ட ஒரு உத்தரவிடுகிறார். அம்மா, நமது புஸ்தக சாலைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய லலிதா சகஸ்ரநாம சுவடிகள் எடுத்துட்டு வா, நான் அதற்கு ஒரு விளக்க உரை எழுதணும் அப்படின்னு ஒரு உத்தரவிடுகிறார். அவற்றை பணிபுரிஞ்ச ஒரு சிறுமி அம்பாள் என்றும் சொல்லப்படுவதுண்டு. அந்த சிறுமி உள்ள போயிட்டு அந்த சுவடிகளை தேடுறா. அவர் குறிப்பிட்ட சுவடியை எடுத்து கொண்டு வந்து ஆதிசங்கர்கிட்ட கொடுக்கிறார். ஆதிசங்கர் அந்த சுவடியை வாங்கிறார். வாங்கி பார்த்தா அது விஷ்ணு சகஸ்ரநாமம். ஆதிசங்கர் சொல்றார், அம்மா, நான் கேட்டது லலிதா சகஸ்ரநாமம், நீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருக்க, இதை கொண்டு போய் வச்சுட்டு லலிதா சகஸ்ரநாமத்தை கொண்டு வான்னு சொல்றார். அந்த சிறுமி மீண்டும் புத்தக சாலைக்கு சென்று இந்த சுவடியை வைத்துவிட்டு லலிதா சகஸ்ரநாம சுவடியை தேடுறா. ஒன்னு எடுத்துன்னு வந்து மீண்டும் இவரிடம் கொடுக்கிறார். இவர் வாங்கி பார்க்கிறார். மீண்டும் பார்த்தால் மீண்டும் விஷ்ணு சகஸ்ரநாமம். ஆதிசங்கர் சொல்றார், அந்த குழந்தைகிட்ட சொல்றார், அம்மா, நான் உங்ககிட்ட கேட்கறது லலிதா சகஸ்ரநாமம்மா, நீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கொண்டு வந்து கொடுக்கிற என்று மீண்டும் சொன்னவுடன் அந்த சிறுமி மீண்டும் ஓடிப்போய் இந்த சுவடிகளை வைத்துவிட்டு மீண்டும் ஒன்றை எடுத்து வருகிறாள். ஆதிசங்கரிடம் கொடுக்கிறாள்.
ஆதிசங்கரர் வாங்கி பார்த்தா மீண்டும் அதே விஷ்ணு சகஸ்ரநாமம். அப்பத்தான் ஆதிசங்கரருக்கு புரியறது, நாம் லலிதா சகஸ்ரநாமத்துக்கு ஒரு விளக்கவரை எழுதணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் இறைவன் என்ன தீர்மானம் செய்கிறான் என்றால், நீ விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு இப்போது விளக்கவரை எழுது, இந்த லலிதா சகஸ்ரநாமத்துக்கு விளக்கவரை எழுதக்கூடிய ஒருவர் பின்னால் வரப்போகிறார் என்பதை நமக்கு உணர்த்துகிறார்னு புரிஞ்சுண்டு அதன் பிறகுதான் விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு ஒரு விளக்கவரை எழுதினார். அப்படின்னா இந்த லலிதா சகஸ்ரநாமத்துக்கு பிற்காலத்தில் யார் விளக்கவரை எழுதினார், யார் பாஷ்யம் எழுதினார் அப்படின்னா அவர்தான் பிறர்க்கரிய பெரிய மகான் பாஸ்கரராயர். இந்த பாஸ்கரராயர் எங்க வசிச்சார் அப்படின்னா, கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாஸ்கர ராஜபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இவர் வாழ்ந்துட்டு வந்தார். இந்த பாஸ்கர ராஜபுரத்தில் வாழ்ந்துட்டு வரும்போது இவருக்கு இந்த ஊரே இவருடைய பெயரில் அமைந்திருக்கக்கூடிய ஊர். எப்படி இந்த ஊர் கிடைச்சது அப்படின்னா, ஒரு பெரிய மன்னன், அந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்த மன்னன் இந்த பாஸ்கரராயரோட பண்டிதத்தை பார்த்து அவருடைய புலமையை பார்த்துட்டு, உங்களுக்கிடமே இந்த கிராமத்தை நான் எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கிராமம் முழுக்க அவருடைய பெயருக்கு எழுதி வைத்து அந்த ஊருக்கு பெயரே இவருடைய திருநாமத்திலிருந்து பாஸ்கர ராஜபுரம் என்று வழங்கப்பட்டு விட்டது. பாஸ்கரராயர் மிகச்சிறந்த ஒரு அம்பாள் உபாசகர். அதாவது லலிதாம்பிகையை பூஜித்து அந்த லலிதாம்பிகையோட பரம கருணையால பலவித அருளையும் பெற்றவர் இந்த பாஸ்கரராயர். எந்த இடத்துல இவர் இந்த லலிதா சகஸ்ரநாமம் இயற்றினார் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமையச்சூர்ல. இன்னைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு லலிதாம்பிகை அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா நமக்கு சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஆலயம் இந்த லலிதா சகஸ்ரநாமத்துக்கு ஒரு விளக்கவரை எழுதப்பட்ட இந்த திருமையச்சூர் லலிதாம்பிகை தான் நமக்கு நினைவுக்கு வரும். இந்த திருமையச்சூர் லலிதாம்பிகை ஆலயத்திற்கு அடிக்கடி வந்து இந்த இடத்துல இந்த லலிதா சகஸ்ரநாமத்தையும் பாடி அடிக்கடி இந்த திருத்தலத்திற்கு வருவாராம் பாஸ்கரராயர். இன்றைக்கும் இந்த திருமையச்சூர் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு அந்த லலிதாம்பிகையை பார்த்தால் எப்படி மணக்கண் முன்னால் ஒரு காட்சி தெரியும் என்றால், சாட்சாத் அம்பிகையே வந்து அமர்ந்திருப்பது போன்ற ஒரு தத்ரூபமான ஒரு காட்சியை மணக்கண் முன்னால் அவர்களால் காண முடியும். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த தெய்வம் அந்த லலிதா சகஸ்ரநாமம் உதயமாக காரணமான அந்த லலிதாம்பிகை. இந்த ஆலயத்தில் இந்த லலிதா சகஸ்ரநாம பாராயணம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். திருமையச்சூர்ல அதே பாராயணத்தை தான் இந்த செங்கச்சேரி அம்மன் ஆலயத்திலும் தினமும் மாலை 6 மணிக்கு செய்து கொண்டு வருகிறார்கள். ஒரு அம்மனுக்கு சிறப்பு சேர்ப்பது என்பது லலிதா சகஸ்ரநாமம். ஒரு மாலவன் ஆகப்பட்ட மகாவிஷ்ணுவுக்கு பெருமை சேர்க்கக்கூடியது விஷ்ணு சகஸ்ரநாமம். இந்த பாராயணங்கள் நமக்கு எதை கொடுக்கும் அப்படின்னா, முதல்ல இறைவன் மேல நமது கவனம் திரும்புவதற்கு இந்த பாராயணங்கள் அத்தனைக்கும் நமக்கு ரொம்ப உதவும். பகவான் தவிர வேற எந்த சிந்தனையும் நமக்குள் இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அது நமக்கு எப்படி பிராக்டிக்கலா வரணும் அப்படின்னா, இந்த பகவான் பெயர்களை நம்ம சொல்லணும். இதே போலத்தான் அபிராமி அந்தாதி அம்பாளை போற்றுவதற்கு எண்ணற்ற பாராயண ஸ்லோகங்கள் நிறைய கிடைச்சிருக்கு நமக்கு. லலிதா சகஸ்ரநாமம் எந்த அளவுக்கு விசேஷமோ அதே போல அபிராமி அந்தாதி பாராயணமும் ரொம்ப விசேஷம். இந்த அபிராமி அந்தாதி அப்படின்னா நமக்கு சட்டுன்னு நினைவுக்கு வரக்கூடியது திருக்கடையூர். இந்த திருக்கடையூர் கஷேத்திரத்துல இந்த அபிராமி அந்தாதியை பாடினவர் அபிராமி பட்டர் நமக்கு தெரியும். இந்த அபிராமி பட்டரோட இயற்பெயர், அதாவது அவருடைய பூர்வாசிரம பெயர் என்பது சுப்பிரமணியம்னு பேரு. இந்த திருக்கடையூர்ல பிறந்த இந்த சுப்பிரமணியம் எப்படின்னா, ஆரம்ப நாட்கள்ல இங்க இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு வருவாராம். இந்த அபிராமி அம்மன் சன்னதிக்கு முன்னால் அமர்ந்து கொள்வார். இந்த அபிராமியை பார்த்தாச்சு அப்படின்னா அவர் கண்களுக்கு முன்னால் என்ன தெரியும் அப்படின்னா, அபிராமி ஒரு சிலையாக தெரிய மாட்டாள். ஒரு சாட்சாத் அந்த அபிராமியே வந்து அமர்ந்தால் எப்படி காட்சி கொடுப்பாளோ அதே போல இந்த அபிராமி பட்டருக்கு, அதாவது சுப்பிரமணியத்துக்கு காட்சி கொடுப்பாளாம். அது போன்ற தரிசனத்தை இவர் பெற்ற பிறகு அந்த ஆலயத்தில் அபிராமிக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் போது ஒரு பித்தனை போல் தெரிவாராம். அதாவது ஒரு மனப்பிரமை பிடித்த ஆசாமி போல மற்றவர் கண்களுக்கு தெரிவாராம். இந்த அம்பாளை பார்ப்பார், அம்பாள்கிட்ட பல விஷயங்களை பேச ஆரம்பிப்பார். ஒரு தெய்வம் நம்முடன் நெருங்குகிறது, நம்மை நோக்கி வருகிறது அப்படின்னா நாம் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். நம் மனசுல இருக்கிற குழப்பத்துக்கு அந்த தெய்வத்திடமிருந்து ஒரு விடை கிடைக்கும். இதே போல பல சந்தர்ப்பங்கள்ல இந்த சுப்பிரமணியம் ஆகப்பட்டவர் அந்த அபிராமிக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு பல விஷயங்களை பேசும்போது அனைத்துக்கும் அந்த தேவியாகப்பட்டவள் இவருக்கு ஒரு விடையை கொடுப்பாளாம். இப்படியெல்லாம் அந்த அபிராமி மேல ஒரு பித்து பிடித்தது போல ஆகி
ஒரு பித்தனாகவே மாறி அந்த அம்பாளுக்கு முன்னால உட்கார்ந்து இருப்பாராம் இந்த சுப்பிரமணியம். அங்கே வரக்கூடிய அன்பர்கள், ஆலயத்தில் பணிபுரியக்கூடியவர்கள் அத்தனை பேருமே இவரை பார்க்கும்போது என்ன நினைப்பா அப்படின்னா, இவர பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கார், இந்த அபிராமிக்கு முன்னாடி உட்கார்ந்து எதுவோ பெணாத்தின்றே இருக்காரு இவர், இவரால் இந்த ஆலயத்திற்கு நிறைய இடையூறு வரும் போல இருக்கு அப்படியெல்லாம் பேச ஆரம்பிப்பாராம். இது போல பலரும் பேசுவதை பற்றி இவர் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார், எதை பற்றியும் யோசனை பண்ணவே மாட்டார். தன்னை பற்றி பிறர் என்ன சொல்றாங்க, தன்னை பற்றி பலர் என்ன பேசுறா அப்படிங்கிறத பற்றியே எந்தவித ஒரு கவனமும் ஒரு குறிப்பும் கொள்ளாமல் இவர் வாழ்ந்து வந்தார். இந்த சுப்பிரமணியத்துக்கு என்ன ஒரு மிகப்பெரிய எண்ணம் அப்படின்னா, அம்பாளே நம்ம கூட இருக்கும்போது நமக்கு யார் தேவை, நம்மை பற்றி யார் என்ன விமர்சனத்தை பண்ணினா என்ன, நம்ம பற்றி யார் என்ன பேசினா என்ன அப்படிங்கிறத பற்றி கவலைப்படாம அம்பாள் உண்டு நம்ம உண்டு அப்படிங்கிறத மட்டுமே ஒரு மிகப்பெரிய கொள்கையா வச்சுண்டு வாழ்ந்துட்டு வந்தார் இந்த சுப்பிரமணியம். இந்த சுப்பிரமணியம் இப்படி இருந்துட்டு இருக்கும்போது அந்த காலத்துல தை அமாவாசை வரக்கூடிய காலம் அது. அந்த தை அமாவாசை வரும்போது என்ன சிறப்பு அப்படின்னா, புனிதமான நீர்நிலைகளில் நீராடுவது மிகவும் விசேஷம். ஒரு சமுத்திர கரைகளில் நீராடுவது விசேஷம். தை அமாவாசை, ஆடி அமாவாசை இரண்டுமே பித்ருக்களுக்கு உகந்த தினங்களாக சொல்லப்படுவது. இந்த 2 தினங்களின் போதும் காவிரி போன்ற நீர்நிலைகளில் நீராடுவது மிகவும் விசேஷம். அப்போது தஞ்சாவூரை தலைமையகமாக கொண்டு ஆண்டு கொண்டிருந்த முதலாம் சரபோஜி அப்படிங்கிற மன்னன் இந்த தை அமாவாசை தினத்தன்று காலை பூம்புகார் என்று சொல்லப்படக்கூடிய காவிரி புகும்பட்டினத்தில் அந்த காவிரியில் நீராடுவதற்காக தனது படைகளோடு வருகின்றார். அன்றைய தினம் காலை அந்த காவிரியில் நீராடிவிட்டு தனது படைகளுடன் திரும்பிக் கொண்டிருக்கிறான் தனது ஆட்சி பிரதேசமான தஞ்சாவூருக்கு. அப்படி திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது இந்த அபிராமி அம்மனை தரிசனம் பண்ணலாமே, செல்கின்ற வழியில் இந்த திருக்கடையூர் இருக்கிறதே என்று இந்த மன்னன் அறிந்து இந்த ஆலயத்தை தரிசிக்கலாம், இந்த அம்பாளின் அனுகிரகத்தை பெறலாம் என்று அந்த மன்னன் இந்த ஆலயத்திற்குள் வருகிறானாம். ஒரு மிகப்பெரிய மன்னன் இந்த ஆலயத்திற்குள் நுழைந்தவுடன் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அத்தனை பேருமே இந்த மன்னனுக்கு ஒரு சிறப்பான வரவேற்பை கொடுத்து ஆலயத்திற்குள் அழைத்து செல்கிறார்கள். ஆலயத்திற்குள் அழைத்து சென்றவர்கள் நேராக அபிராமி அம்மனின் சந்நிதிக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். இந்த மன்னன் பார்க்கிறான், அபிராமியை பார்க்கிறான். ஆனந்தமான அந்த தரிசனத்தை பார்த்து தன்னையும் மறந்து வணங்கிக் கொண்டிருக்கும் போது அப்போதுதான் தற்செயலாக இந்த சுப்பிரமணியன் என்கின்ற அபிராமி பட்டரை பார்க்கின்றார். அபிராமி பட்டர் பார்த்தா அந்த நேரத்தில் ஒரு பித்து பிடித்தவர் போல தனக்கு முன்னால் இந்த தெய்வம் அமர்ந்து கொண்டிருப்பது போல கற்பனை செய்து கொண்டு இந்த அம்பாளை தரிசித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மன்னனுக்கும் இந்த சுப்பிரமணியத்திற்கும் என்ன சம்பாஷணை நடந்தது என்பதை நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.